அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய ஆசைப்படுறோம். அந்த ஆசைப்படப்பட அதற்கு ஏற்றாற் போன்று நம்மிடத்திலே அறிவு திறனையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டு விட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் என்று பேசக்கூடியவர்களாக சிலர் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்த்துருக்கோம், பருந்தை பார்த்துருக்கோம், குருவியை பார்க்கின்றோம். இப்போ பருந்து மிக உயரத்திலே பறக்கிறது. குருவி பருந்து பறக்கின்ற அளவிற்கு உயரத்திற்கு பறக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் முடியாது. அதை தான் உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகுமான்னா ஆகாது என்பது தான் முடிவு. அதே போல் ஊனமுற்றவர்கள், ஒரு முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமான்னு கேட்பாங்க. மரத்தோட கிளையில் தேன் கூடு கட்டியிருக்கு. அதை பார்த்த ஒரு முடவன் அந்த தேனை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போருமா? அந்த தேனை எப்படி எடுக்கலான்னு யோசிக்கணும். அதற்குரிய செயலில் ஈடுபடுறதுக்கு வழி இருக்கா, நம்மளால் அது முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். அப்படி இல்லாமல் இருந்தால் அந்த முடவனுக்கு அந்த தேன் பெற முடியுமான்னா பெற முடியாது. இப்படி உலகம் என்று சொல்லக்கூடியதில் ஒரு துறையிலே நாம் இருக்கிறோம், அல்லது ஒரு இடத்திலே போய் வேலைக்காக சேருகின்றோம், அல்லது புதிதாக ஒன்றை தெரிய வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு சில சொல்லை மட்டுமே அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அதை கொண்டு தன்னை பற்றி தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடியவர்களாக எனக்கு எல்லாம் தெரியும், நான் இப்போ எப்படி கலக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி பேசினதையே பேசி தனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை கொண்டு சொல்சாலம் காட்டக்கூடியவர்களாக இருந்து விடலாமான்னு கேட்டால் இருந்து விடக்கூடாது. அப்படி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை? நமக்கு ஒன்றை பற்றி அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் ஆடு இருக்கே, புற்கள் காணப்படுகின்ற இடத்துல மேலோட்டமாக மேய்ந்து கொண்டு சென்றுவிடும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நுனிப்புல் மேயாதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? ஆடு மேலோட்டமாகத்தான் அதை மேய்ந்து கொண்டு செல்லும். அப்படி இருக்கக்கூடாது. இதை பார்க்கும் பொழுது ஔவையார் சொல்லுவார், ரொம்ப அழகா எதோட ஒப்பிட்டு சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், நம்ம பார்க்குறோம் மயில் தனது தோகையை விரித்து அழகாக ஆடக்கூடியது. அப்படி ஆடக்கூடிய மயிலோடு வான்கோழி இருக்கே, அதை பார்க்கிறது. பார்த்துவிட்டு தானும் அதை போல ஆட வேண்டும் என்று எண்ணி தனது சிறகை விரித்து ஆட பார்க்கிறது. அப்படி ஆட பார்த்தால் மயில் ஆடுவதைப் போல இந்த வான்கோழியால் ஆட முடியுமா என்று சொன்னால் முடியாது. அதை போன்றுதான் கல்லாதவர்கள் கற்ற அறிந்திருக்கக்கூடிய செய்தியும் இருக்கும் என்பதை மிகச் சிறப்பாக ஔவையார் எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் கொல்லா சிறகை விரித்து ஆடினாற்போல் கல்லாதான் கற்ற கவி என்று குறிப்பிடுகிறார். என்ன அர்த்தம் இதுக்கு? வான்கோழி மயிலை போன்று ஆட வேண்டும் என்று நினைத்து தனது சிறகை பிரித்து ஆடினால் அது அழகாகுமா என்று சொன்னால் அழகாக இருக்காது. அதை போல படிக்காதவர்கள் தான் கவிதை அறிந்திருக்கின்றோம், மிகச்சிறந்த பேச்சாளனாக என்னால் பேச முடியும், அல்லது என்னால் கட்டுரை எழுத முடியும், நான் ஒரு புத்தகத்தையே எழுதி முடித்து விடுவேன் என்று சொல்லுவார்கள் என்றால் அது முடியாது. இதைத்தான் வள்ளுவரும் கூட சொல்லியிருக்கின்றார். எப்படி தெரியுமா?
அரங்கின்றி பட்டாடியற்றே நிரம்பிய நூல் அறிவு கல்லாதவர்கள் என்கின்ற பொருளிலே சொல்லியிருக்கின்றார். ஆகையால் நாம் ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டு நம்மை பிதற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக, நான் இதை பற்றி நன்கு அறிந்திருக்கிறேன் என்று பெருமை பேசக்கூடியவர்களாக இல்லாமல், உண்மையாக அதிலே முழு ஈடுபாட்டோடு இருந்து எதை கற்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ முழுமையாக தெளிந்து கொண்ட பிறகுதான் மற்றவரிடத்திலே பேசவோ அல்லது சபையின் நடுவே சொல்லக்கூடியவர்களாகவோ இருக்க வேண்டும் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.